அன்றைக்கு வணக்கம் மக்களே, சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 2 மணி நேரத்துக்கு 10 மாவட்டங்கள்ல மழை சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக இருக்க போகுதாம், இன்னும் இது தாண்டி எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் அதிகமான வெப்பநிலை இருக்க போகுதாம், எந்த செய்திக்குள்ள பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் கணக்குமே ஆல்ரெடி பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். குறிப்பாக கோவை, நெல்லை, விருதுநகர் உட்பட 18 குறிப்பாக 10 மாவட்டங்கள்ல அடுத்த 2 மணி நேரத்துக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்கன்னா, கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் ஆகிய 10 மாவட்டங்கள்ல இரவு 10 மணி வரை மழை பெய்யும் என குறிப்பிடப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக அதனை ஒட்டிய ஓரிரு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. 28ஆம் தேதியிலிருந்து குறிப்பாக 1ஆம் தேதி வரல ஒரு மழை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லேசான மழை பெய்யக்கூடும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.